ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். சத்தியமங்கலம் வனத்தை ஒட்டியுள்ள பழங்குடியினர் கிராமங்களில் அண்மை காலமாக யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதும் காவலுக்கு இருக்கும் விவசாயிகளை தாக்குவதும் என கடந்த ஆண்டில் மட்டும் 13 பேரை யானை தாக்கி உயிரிழந்து உள்ளனர். மேலும் 2 பள்ளி மாணவர்கள் காயம். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருகங்கள் குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி வனப்பகுதியில் வாழும் ஒவ்வொருவரின் பாதுகாப்பிற்காகவும் பழங்குடியினர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பெண்களுக்கு சீரற்ற இதய துடிப்பு நோய் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் நவீன சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதே சிகிச்சையை தனியார் மருத்துவமனையில் மேற்கொண்டால் 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை செலவு ஆகும் என மருத்துவர்கள் அறிவிப்பு. நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவரும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறவரும் நம் தேவன். சீரற்ற இதய துடிப்பை கர்த்தர்தாமே சரி செய்யும்படியாகவும் விதவிதமான நோய்களை கொண்டு வரும் பலவீனத்தின் ஆவியை கடிந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். தமிழகத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் தென் மாவட்டங்களில் குறைந்து இருப்பதாகவும் மேலும் 7 மாவட்டங்களில் நவம்பர் 25 அன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த மழை ஆசீர்வாதத்தின் மழையாகவும் இந்த மழையினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க நாம் உருக்கமாக ஜெபிப்போம். உடுமலை அருகே குருமலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் தோலி கட்டி கரடு முரடு பாதையில் பல கிலோமீட்டர் தூக்கி வரப்பட்டதால் அதிர்ச்சியில் கர்ப்பிணி பெண்ணிற்கு கரு கலைந்தது என கருக்கலைப்பு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குபவரும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுபவரும் நம் தேவன். சாலை வசதி இல்லாத இந்த கிராமங்களுக்கு சாலை வசதி கிடைத்திடவும் கரு கலைந்த பெண் சுகமடையும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். தாய்லாந்தின் நண்பர்கள் 16 பேரை சைனைடு கொடுத்து கொன்றதாக 36 வயது பெண்ணிற்கு மரண தண்டனை விதிப்பு. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான பெண் பணத்திற்காக கொன்றது நிரூபணமானதால் பாங்காக் நீதிமன்றம் தீர்ப்பு. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஆன்லைன் சூதாட்டத்தில் இருந்து வெளிவரும்படியாகவும் பெண்ணை பெற்ற குடும்பத்தினர் அவமான நிலை மாறவும் ஆன்லைன் பொல்லாத சூதாட்ட ஆவியை கடிந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தீபிகா என்பவர் 2019ஆம் ஆண்டு கணவர் ராஜா 1 வயது மகன் ஆகியோரை கொலை செய்ததால் தீபிகா கைது செய்யப்பட்ட நிலையில் இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் வழங்கி ராணிப்பேட்டை முதன்மை ஆய்வு நீதிமன்றம் தீர்ப்பு. ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற யோகாவின் வாசஸ்தலத்தில் ஒப்புவிக்கப்பட்டால் என்ற வார்த்தையின்படி பெண்கள் இது போன்ற கொடூர செயலில் ஈடுபட்டு தங்களையும் வாழ்க்கையும் சீரழித்து கொள்ளும் நிலைமை நம் தேசத்தில் மாறவும் இது போன்ற நிலைமைகளை தள்ளும் பொல்லாத ஆவியை கடிந்து நம் பாரத்தோடு ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜெபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கிறோம். நிறைய ஜெப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜெபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே